வணக்கம். சரி ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டே. உங்களுக்கு என்ன பேர்? கயன். தென் ஓகே. சோழன் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலமாக உங்களுக்கு முதல்ல நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு உங்களை பிறந்தநாள்னு சொல்லி உங்களை மகிழ்விக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் கிஃப்ட்டை வந்து எங்கள் மூலமாக சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் யார் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க? என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் யார் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க? கள்ளமணிச்சி அப்படியெல்லாம் இல்லை, சொல்லுங்க யார் உங்களை இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க? வீட்டை தான் செய்திருப்பினும், வீட்டுல யார் செய்திருப்பினும்? அம்மாக்கள் அண்ணாக்கள். அவங்க இல்ல, ஒரு கேர்ள் ஒரு ஆள் தந்த. சொல்லுங்க யார் அந்த கேர்ள்? இல்ல, ஒரு கேர்ள் தான். இப்ப 2 கிழமைக்கு முன்னாடி நீங்க லவ் ஓகே சொன்னீங்களா? ஆமாலே. உண்மை வீட்டோட தெரியாதா நீங்க லவ் பண்றது? தெரியாத? உங்களுக்கு எத்தனை வயசு? 26. என்ன கல்யாணம் கட்டுற வயசு வந்துட்டு அப்ப லவ் ஓகே தான் சொல்லுவேணும். லவ் இல்ல நீ லவ் இல்ல. இப்ப 3 கிழமைக்கு முன்னுக்கு ஒரு அக்காவுக்கு நீங்க ஓகே சொல்லி இருக்கிறீங்க. அது வேற ஒரு ஆள். அவங்க தான் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. யாழ்ப்பாணத்துலயா? அந்த அக்கா யாழ்ப்பாணமா? அப்ப நான் வேற யாருக்கு மாறி வந்து சர்ப்ரைஸ் பண்றவா? அதான் போல. நீங்களா நெஸ்காயந்து? ஏகேல அவருக்கு பேர் பிகே. என்ன? சரி ஓகே, நீங்கள் சொல்ல தயங்குறீங்க. நாங்க முதல்ல ஒரு கிஃப்டை பார்ப்போம். அதை யார் தந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரி ஓகே, மிக்கி நீங்க முதல்ல இந்த கேக்கை கொடுங்க. மிக்கி ஏமாத்தம் நீங்க வேணும். தாங்க மிக்கி. நன்றி. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு அழகான கேக் கொண்டு தந்திருக்கிறாங்க. என்ன இருக்குது அது கேக்ல? ஹாப்பி பர்த்டே பிகே. ஹாப்பி பர்த்டே பிகே. உங்களோட பேர் எஸ்கே. நான் எஸ்கே அடிச்சிருக்கேன், பிகே அடிச்சிருக்கிறேன். பிகே இந்த ஃபேஸ்புக் ஐடி. அண்ணி யார் அந்த அண்ணி? அண்ணியோட நேம் நிரஞ்சனா. அவங்க இல்ல. உங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு தரம் இல்லையா? யாராச்சும் இல்லையா? இருக்கிறாங்க. ஃபாரின்ல யார் இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியா. தங்கச்சி, தம்பி, சித்தப்பா எல்லாரும் நிக்கணும். அப்ப அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா? தெரியல. இல்ல, அவங்க செஞ்சிருக்கலாம். அருமையான பாசமான தங்கச்சி செய்திருக்கலாம். தங்கச்சியோட நேம் என்ன? தங்கச்சிக்கு மது செய்யல. ஏன் செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கா? சர்ப்ரைஸ் ஒரு ஆள் தான் செய்திருக்காங்க. யார் இதை செய்திருக்காங்க? சித்தப்பா. யார் சித்தப்பாட நேம்? லோயிதன். அவங்களும் இல்லை. ஆனா உங்களை பற்றி ஊர்ல அறியக்க கணக்கு அறிஞ்சினாங்க. அது உண்மையா? நீங்கள் உங்களோட நலனை பார்க்காம ஊருக்கு கணக்கு செய்யறீங்களாம். நன்மைகள் அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க ஒரு கோச்சா? உண்மையா? நீங்கள் ஜிம்னாஸ்டிக் கோச்சா? அப்ப இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் யார் தந்திருப்பாங்க? தெரியல. சரி, நாங்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். இது யார் தந்திருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, மிக்கி ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்குது. இது என்னவா இருக்கும்? தாங்க பாப்போம். இது என்னது முதல்ல? சரி ஓகே, யார் எதுன்னு நீங்க சொல்ல வேணாம். இது என்னது? என்ன கிஃப்ட்? போன் பட்டி மாதிரி இருக்குது. போன் பட்டிக்குள்ள என்ன இருக்குது? நாங்கள் ஓபன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன இருக்கு? ஓபன் பண்ணு. இருக்கிறாங்க. என்ன போன் இது? ஒரு விவோ போன் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இது ஆஸ்திரேலியால தான் வந்திருக்குதா? தங்கச்சி செய்திருக்கிறாங்க போல இருக்கு. கொஞ்சம் நாங்க செஞ்ச சர்ப்ரைஸ் கொஞ்சம் குவாலிட்டியான சர்ப்ரைஸ். போன் எல்லாம் தந்திருக்கிறாங்க நம்பி. எல்லாம் யார் தந்திருக்காங்க? போன் தரதுக்கா? வெளிநாட்டுலயும் இல்ல.
வெளிநாட்டுல இது சொன்னீங்க தான் தங்கச்சி இருக்காண்டு. அவன் இருந்தவையெல்லாம் இருந்த வேலை இப்ப இல்லையா? இப்ப இருக்கணும், மறந்து போயிருக்கணும். மறந்து போயிருக்கணும். சின்ன உங்களுக்கு சர்ப்ரைஸா மறந்துட்டோம், நீ மறக்க மாட்டோம்னு சொல்றக்கான இந்த கிஃப்ட் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. சரி, இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்கு, ஃபைனல் கிஃப்ட். நான் அதை நாங்கள் காட்டக்கு முன்னம் இதெல்லாம் யார் தந்திருப்பாங்கன்னு தான் நீங்க சொல்லணும். நீங்கள் சொல்ல தேங்க, ஃபைனல் கிஃப்டை பார்ப்போம். சரி, ஓகே மிக்கி, நீங்க இந்த பாக்ஸை வந்து கொடுக்காதீங்க, அவர் சொல்லட்டும் இது என்ன இருக்குமாண்டு. சரி, ஓகே. இந்த பாக்ஸுக்கு என்ன இருக்கு? ஓகே, மணிக்கூடு தான் இருக்கு. மணிக்கூடு தான் இருக்கும். அவ்வளோ சீப்பா நினைச்சிட்டீங்க. சரி, ஓகே. ஆனால் அந்த மணிக்கூடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாட்சா இருக்கு. இதப்ப எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய். பாம். சரி, ஓகே. நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு என்ன இருக்கு. ஓ சரி, ஓகே. மிக்கி கொடுங்க. 500 ரூபா தரட்டா மிக்கி, அந்த பாக்ஸ் தரேன். அதே மேல பறிச்சு போட. ஒண்ணுமில்ல மிக்கி, நீங்க கொடுங்க பாப்போம். இது என்ன பைக்கி? பைக்கி? ஏன் பைக்கி தந்துருக்குறாங்க? பேக்காடி இருக்கு. சரி, ஓகே. நாங்க வெளியில பாப்போம் வெளியில என்ன இருக்குன்னு. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இதை விஷ் பண்ணி இந்த பேமெண்ட்டை கொடுக்க சொல்லி சொன்னேன். மிக்கி, அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் ஒன்று பண்ணிட்டு இந்த காசை கொடுங்க மிக்கி, காசு. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா பணமும் தந்திருக்கிறாங்க. இந்த பணத்தை யார் தந்திருப்பாங்க? யார் தந்திருப்பாங்க? தெரியல. பைக்கும் பணமும் தான் தந்தாங்க, பவுன் தெரியல. யார் தந்திருப்பாங்க? என்ன மாதிரி கிஃப்ட் இருக்கு அதையும் பாப்போமா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் தந்திருக்கிறாங்க, நைக்கி. அது எடுக்கிற வழியா அது எல்லாத்தையும் விடுங்க. இல்ல இல்ல, எடுக்கணும். எல்லாம் தந்தாச்சு, எல்லா கிஃப்ட்டுமே நாங்க தந்துட்டோம். இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் யார் தந்திருப்பாங்க? இதோ ஓ, எங்களை விட்ட புதுசா வந்து சித்தி தந்திருப்பா. புதுசா வந்து சித்தி தந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. காசு யார் தந்திருக்கிறாங்க? காசுதான் 5,000 ரூபாய். காசு பவுன் சித்தி நாம தந்திருக்கிறாங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வந்து உடுப்பவங்களோட புதுசா வந்து சித்தியும் சித்தப்பாவும் காசை வந்து பவுன் சித்தியும் கண்ணன் சித்தப்பாவும் தந்திருக்கிறாங்க உங்களுக்கு காசு. சரி, இதெல்லாம் போ உங்களுக்கு இந்த பெருமதியான பைக், போன் அது எல்லாத்தையும் தந்தது யாரு? அப்பா. பைக் அப்பா தந்திருக்கிறாரு. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவு கிஃப்ட் தந்தது உங்களோட அப்பாவும் அம்மாவும். நீங்க அம்மாவை யோசிக்கவே இல்லை இவ்வளவு நேரம். அப்பாச்சுன்னா சரிதான். அப்பா நான் 2 பேருன்னு சொன்னேன். உங்களோட அப்பா அம்மா தான் உங்களுக்கு வந்து பைக் மற்ற போன் பெருமதியான கிஃப்ட் எல்லாத்தையும் உங்களோட அப்பா அம்மா தான் தந்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி. இந்த கிஃப்ட் எல்லாம் போக எங்களுக்கு இப்போ ஏர்ஜென்டா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒரு ஆள் தந்தாங்க உங்களை கொடுக்க சொல்லி. யார் தந்திருப்பாங்க? சின்ன ஒரு கிஃப்ட் தான். யார் தந்திருப்பாங்க? உண்மையிலே இந்த கிஃப்டை சிவருவனா தான் தந்திருக்கிறேன். சரி, ஓகே. ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை. அப்படி உங்களோட எக்ஸ் லவர் தந்தவா? அது ஒன்றும் இது எக்ஸ் தான் தந்தவா? ஓகே, இதை வந்து உங்களோட எக்ஸ் லவர் தான் தந்திருக்கிறாங்க, எருமை குஞ்சு. சரி, ஓகே. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இதை தந்திருக்கிறாங்க, இந்த ஃப்ரேமை. சரி, ஓகே. நாங்கள் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தந்தவர் மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நன்றி. ஓகே, ஓகே. உங்களுக்கு வந்து இவ்வளவு கிஃப்ட் அந்த அம்மா அப்பா மூலமாகவும் பாஸ்கரன் மூலமாகவும் சித்தி சித்தப்பாக்கள் மூலமாகவும் சிவருவன் மூலமாகவும்
எங்கள் மூலமா அதாவது தோழன் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலமா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த சர்ப்ரைஸை முடிப்போம். ஓகே.